எனக்கு கெட்ட விசேஷத்துக்கு நான் போயிட்டு வரேன்னா காலை கழுவுற தலைமலை தண்ணி தெளிக்கிற கையை கழுவுற ஆனா கழுவி வேண்டியது கழுவில கட்சியில சாப்பிட்டு வரம்பா கண்டிப்பா சொல்றேன் முதலத்து போன ஊர்ல அப்படியே சாப்பிட்டான் கை எடுத்துன்னு அப்படியே வந்துட்டான் சத்தியமா கை கழுவே இல்லை இல்ல லிங்கில தொடச்சினானா நான் தெரியல எங்க போய் வந்து நான் ஏன் போட்டுன்னு வரேன் அருமையான சாப்பாடுப்பா நல்லா வாய் மூடிங்கன்னு சாப்பிட்டப்பா எந்த புண்ணி வேண்டா வாய முடின்னு காப்பு காப்புன்னு சாப்பிடுறான் அமைதியா உக்காந்து பொறுமையா சாப்பிட்டு வந்தோம்னு சொல்றேன் பார்த்தா இன்னைக்கு ஒரு புடி நல்லா சாப்பிடா கடை லீவ் விட்டா நல்லா சாப்பிடுற ஒரு புடி கடை இருந்தா என் அம்மாவன சோறே வேணாம் அவனுக்கு அந்த அம்மாவன்ட்ட மோர் கேட்டு வாங்கி சாப்பிடுறேன் எங்கடா போட்டாங்க சாப்பாடு அருமையா இருந்ததுன்ற அம்மா கொடுத்த சாப்பாடு அருமையா இருந்தது ஓ அம்மா கை பக்கம் நல்லா இருக்குடா இந்த ஊர்ல போட்டாங்க பாரு சாப்பாடு என்ன மாதிரி கப்பல கறி குழம்பு சாம்பார் மோர் ஆடாடா பொரியல் அப்பளம் சாப்பாட்டுல ஒரே ஒரு குறை வச்சுட்டாங்க ஏய் இரு 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 நல்லா கறி குழம்பு வச்சு வெளுத்தது இல்லாம ரசத்தை ஊத்தின்னு மோர் ஒரு கிளாஸ் வாங்கி நல்லா நெட்டி போட்டு ஒரு குறை வச்சிட்டாங்களா தொன்ன ஒருத்த முன்ன வச்சுன்னு போய் சொல்லிட்டு நல்லா இருப்பேடா பையா டேய் சாப்பாட்டுல குறையே கிடையாது என்ன தானி பிரியாணி போட்டா கூட இந்த சாப்பாட்டுக்கிட்ட எதுவுமே வரா தெரியுமா என்ன குறை வச்சிட்டாங்க உனக்கு என்ன குறை ரசம் ஒண்டி தனியா வச்சுட்டாங்க எந்த உலகத்துல எந்த ஊர்ல எந்த நாட்டுல வந்து ரசத்தை கட்டி கட்டியா வைக்கிறாங்க தப்பா நினைக்காத எங்க வீட்டை நாங்க 5 பேர் அண்ணாந்து ஊம்பி அண்ணாந்து பண்றீங்களா கவுந்தர் பண்றீங்களா அண்ணன் தம்பி 4 பேரும் போயிதாலும் சாப்பிட்டு பத்துருவாங்க வீட்டுக்காரங்க திருட்டு கொட்டி நான் தான் எனக்கு தெரியுமா எத்தனை விட்டு தாலி அர்த்தம் நீனு திருட்டு கொட்டி எல்லாம் பாவப்படுறாங்க உன்னை பார்த்து இறக்கத்திலேயே கீழே உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தால முடி வரலும் விஷயமா யாருங்கிறது எங்க 17 குடும்பத்துக்கு இவன் ஒரு ஆள் தான் எமனே சொல்லு அடங்காதவன் திருட்டு கொட்டு புளிமரமா பள்ளிக்கூடமா பஸ் ஸ்டாண்டா பாத்ரூமா கைன்வெளியா ஏரிக்கையா எட்டது இல்லாம சுகர் மேல கொலத்தக்கார வெள்ளம் சுத்திங்கிற 11 மணிக்கு வீட்டுக்குள்ள போவோம் 11 மணிக்கு வந்துட்டா பரவாயில்லையா 12 மேல தானே ஆகுது எல்லாம் குறைக்கின்னு இருப்பாங்க குரங்கு மாதிரி இருப்பாங்களா இல்ல அப்புறம் பூனை மாதிரி இருப்பாங்களா தூங்கின்னு இருப்பாங்க பின்ன 12 மணிக்கு வந்தா ஓயிச்சிட்டு வரவங்க பண்ணுவாங்க சாப்பிட்டு பத்துட்டு இருப்பாங்க நான் போய் சாப்பாடு போடுவேன் ரசம் பாத்திரத்தை போய் பார்ப்பேன் வெறும் புளி தோக்கு தான் இருக்கும் அதனாலதான் ரசம் கட்டியா தனியா ஓ இத்தனை நாளா நம்ம வீட்டுல கட்டியா இருந்தது இன்னைக்கு தனியா வச்சாங்க என்ன அது போனா போட்டோம் அம்மா சமைச்சது எப்படி இருந்தது அதை பாரு பேசுவா சாப்பாடு அம்மாவோட போயிட்டு நின்னுட்டா போதும் கீழே உக்காந்துக்கா கிட்ட போய் காட்டுறா போடா எப்படி அட ஊத்தம்பது ரசத்தை நீ என்ன பண்ணுவ நான் கையால புடிச்சு குடிப்பேன் நல்லா இருக்குமா அவ்வளவு அருமையா இருக்கும் நீ சாப்பிட்டு எப்படி இருந்தது சாப்பிட்டதுல ரசம் தான் தூக்கலே சூப்பரா இருந்தது உண்டு எப்படி இருந்தது சுவையா இருந்தது நான் சாப்பிட்டதுல லேசா உப்பு கைக்கு என்னடா நாங்க சாப்பிட்ட நல்லா சரியா இருந்தது உப்பு வேணுமான்னு கேட்டாங்க நீ சாப்பிட்டது மட்டும் உப்பு கச்சிதுன்ற அம்மா ஊத்தம் உப்பு கைக்கு என்ன சமாச்சாரம் ஓ நீங்க சாப்பிட்டது நல்லா இருந்தது அருமையா இருந்தது அப்ப பைப் லைன் ஜாயின் ஆயிடுச்சு மசாலா வடை சாப்பிட்டியா ஓட்ட வடை நான் சாப்பிட்டுட்டு சந்து வடை நல்லா இருந்ததா கையால புட்டு சாப்பிட்டியா இல்ல கச்சி சாப்பிட்டியா நான் புட்டு சாப்பிட மாட்டேன் கடிச்சு சாப்பிட்டேன் கச்சி சாப்பிட்டியா கச்சா சாப்பிட்டியா கச்சி தான் சாப்பிட்டேன்
அப்படியே கஞ்சி சாப்பிட்டேன். ஆமா. அம்மா உண்ட மயக்கம் தொண்டட கூட்டி என்பார்கள். ஆமா, அதனால் சாப்பிட்ட உடனே எனக்கு உறக்கம் வருவது போல இருக்கிறது. நான் சென்று சிறிது நேரம் உறங்கி விட்டு வரேன். ஆனந்தா, இத பாருப்பா, உணவு அடுத்த உறங்க கூடாது. ஏமா தெரியுமா? என்ன காரணம்? வியாதி சொல்லுவாங்க. வியாதியா? ஆமா, ஒன்று புரியவில்லை. ஜீர்ணிக்காது, உடலுக்கு ஆகாது, உடல்ல சரியில்லாமாயிடும். அதனால சாப்பிட்ட உடனே ஒரு 3 கேள்வி கேட்க போறேன். 3 கேள்வி? ஆமா. சரி கேளுங்க. 3 கேள்வி கேட்டா. முதல் கேள்வி, நம்முடைய அரண்மனையில் உங்க அப்பா வெள்ளி தட்டுல வருவாரு. அப்பா வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவாரு. ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா செத்து புட்டாளி. வாயில நல்ல வார்த்தை வராதா? செத்து போடுவான். அப்பா சேத்து பட்டுக்கு போய்க்கிறாரு. எதுக்கு? கருவாடு வாங்கி வரதுக்கு. தோகர சோழிங்கரை விட்டுட்டு சேத்து பட்டுக்கு போயிறாரா? எதுக்கோ ஒண்ணு போய்க்கிறாரு. நீ கேளுப்பா, என் மாய கலராங்க, நான் உள்ள போறேன். அச்சமையே இல்ல. எப்போது உங்க அப்பா இல்ல? ஆமா. அந்த வெள்ளி தட்டுல யார் கூட வருது? எப்போது இல்லை என்றால் அப்பா சாப்பிட்ட தட்டுல. அம்மா, அப்பா சாப்பிட்ட அந்த வெள்ளி தட்டுல நான் தான் சாப்பிடுவேன். அப்போ உங்க அப்பா சாப்பிட்ட வெள்ளி தட்டு சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். முதல் கேள்வி தகுந்த சொல்லிட்டேன். இரண்டாவது கேள்வி, அப்பா தட்ட சாப்பாடு நீ சாப்பிடுவ. அப்பா சாப்பிட்ட வெள்ளி தட்டுல நீ சாப்பிடுவ. அந்த வெள்ளி தட்டுல நீ சாப்பிடுவ. சாப்பிடுவேன்னா என்னடா உன் பார்வை சரியில்லை பையா? அரண்மனையில் இருக்கிற வெள்ளி தட்டுல அவங்க அப்பாவுக்கு பிறகு இவர் தான் சாப்பிடுவார். இளவரசர் தான். சாப்பிடு. சரி சரி, சாப்பிட்டு போ. இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? என்னம்மா? நம்முடைய அரண்மனையில் ஒரே ஒன்று இருக்கிறது. புறவெற்றல் என்ன? குதிரை, வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உங்க அப்பா சவாரி செய்வார். இப்போ உங்க அப்பா இல்ல. தற்பொழுது உங்க அப்பா இல்ல. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வது? அப்பா இல்லை என்றால், அம்மா அப்பா இல்லனா அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி நான் தான் சவாரி செய்வேன். அப்பா இல்லன்னா அந்த குதிரை மேல நீ ஏறி சவாரி செய்வியா? செய்வேன். நீ செய்வ. அப்படியே கண்ணுல எதுல வந்து கோழி கட்டி எடுத்து சொல்லி விடுவேன். குதிரை, வெள்ளை குதிரை மேலேயே அவர் அப்பா இல்ல பிறகு அவர் இளவரசர் தான் சவாரி செய்வார். அந்த குதிரை மேல அருமையா போவாரு. டேய், யாராவா? வாடா இங்க. அவர் இளவரசர் செய்வார். இப்போ கம்முனு போ. போ படுப்போ, உள்ள போ. அப்படி என்றால் அந்த வெள்ளை குதிரை மேல நீ சவாரி செய்வேன். செய்வமா? நீ செய்வ. சபாதகனே. இரண்டாவது கேள்வி தகுந்த வலிச்சுட்டேன். மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா? இது பாத்தியப்பா, இவ்வளவு பெரிய அரண்மனையில் நானும் உங்க அப்பாவும் பஞ்சின மெத்தல படுத்துருவோம். ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. தற்பொழுது இல்ல. இந்த பஞ்சின மெத்தல என் கூட யாரு படுத்துருவோம்? அது என்னமா இது? அம்மா, அப்பா இல்லனா அந்த பஞ்சல மெத்தையில நீங்க தனியாதான் படுத்து தூங்கணும். தனியா போய் படுத்து போறான். அவங்க போய் தனியா படுத்துக்கணுமா? எனக்கு 1.5 வருஷமா கரமை எனக்கு கஞ்சிது. என்ன துணியை நாய் உதற பேரு உதவிப்படுவேன். நீயும் உதறலாம் தான் நினைக்கிற. எந்த வைக்க போற உனக்கு கிடைக்கல உனக்கு. ஏய், என்ன சொன்னார் அவரு? அவர் தந்தைக்கு பிறகு அவங்களுடைய அரண்மனையில இருக்கிற பஞ்ச நிலையை அவங்க படுக்க கூடாது, அவர் அம்மா தனி தான் படுக்கணும்னாங்க. சரியா தான் சொல்லிக்கிறாரு. ஏ, நீ இப்ப படுத்துக்கா. பாசினா உனக்கு சாம்பிராணி போட்டு விடுவாங்க. ஆனந்தா, அப்படி என்றா நான் தனியா படுக்கணும். தனியா தான் படுக்கணும். ஆனந்தா, அம்மா நான் தனியா படுக்கணும். தனியா தான் படுக்கணும். ஆனந்தா, அம்மா ஐயோ
அவங்க பண்றது கண்ணு பொறுக்கிற பாரு எனக்கு. அவருக்கு எந்த வஜானடா இருக்கு? எந்த வஜானடா ஒரு டைசி பாய்ங்கடா பாய்ங்க. தப்பேடா யாரா நீங்க தானடா நாங்க தந்தா புடிங்க உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். நீங்க ஆட்சி பத்தி நிப்பீங்க உங்களுக்கு. அதான் நாங்க வந்து சம்பாதிச்சியா தூங்கிருக்கு வேலைக்கான எடுத்து வர நாள்ல இருந்து வந்து பட்டு பப்புனு வச்சார கம்மனாட்டி என்ன பண்ணணும் உங்க வேலை? உன் வேலை என்ன? தூங்குற வேலை தானே. தூங்கினுறியா 1500 ரூபாய் காலைல கை நீட்டி வாங்கு. கை எப்படி வருது உங்க? எப்படி வருது உனக்கு? 10 நாளா எலிகண்டா போடுறது புல்லு விட்டு போச்சு மாவன உனக்கு. வல்ல வலிக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சியா? தீபாவளிக்கு மஞ்சா தேய்ச்ச மூஞ்சிக்கும் மயிர் மொச்ச மூஞ்சிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதா உனக்கு? என்ன எனக்கு கண்ணு பொறுக்கல. வயசா புத்தி மங்கன்னுவாங்க. குழந்தை கொண்டு போவாங்க. இப்பதான் ஒரு வாலிப திருப்பதி இருக்கு. இப்பதான் பக்கம் வந்த தோலை ஊற்றி உப்பு தாடி விடுவான். அப்படியே இறங்கி போயிடணும். இந்த பக்கம் வரவே கூடாது. ஏற்கனவே இது பெஞ்சு தம்ம வந்து வீட்டுல ஒட்டுல உட்காந்து அவளை பாவம். அது எங்க கீழே விழுந்திருப்பாரு தெரியல. குரங்காடா அவரு. இரு அது காசு வாங்க. அந்த காசு வாங்க அம்மா. இரு அந்த அம்மாட்ட சொல்றேன். நீ குடுகிறது எதுன்னா ஒரு குடும்பத்துக்கு செலவானா பரவாயில்ல. காலைல 350 ரூபாய் இல்ல 500 ரூபாய் சொல்ல கூட ஒன்று வாங்கிடுவான் போய். அது உனக்கு தெரியாது. இவன் இருக்கிறதுலயே பிள்ளைகா ஏன்டா அடிக்கிறாங்க நீ நினைக்கிற? விஷம் ஆளு உனக்கு தெரியாது. நீ காலையில 6 மணிக்கெல்லாம் அவன் இங்க இருந்து டாண்டா வச்சுக்கான். இந்த தெரு எத்திரி சுத்துறான் பாரு. எங்க இருக்குதுன்னு விசாரிச்சுக்கினே இருப்பான் வந்து. ஏய் எதுக்கு அவரை உன்னை அடிக்கிற ஒரு கோவட்டு? இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. ஏய் எதுக்கு இவ்வளவு கோவம் அடிக்கிறாரு அவர் வந்து? ஏய் சரி இல்ல கட்டிங்க சாப்பிடலாம் அது கிடையாது. வேற என்ன பண்ணிக்கிற நீ? இல்ல பணம் எதோ எடுத்துக்கிற நீ. இருப்பா பணம் எதோ எடுத்துக்கிற. பீடி ஆன்ஸ் சாராயம் ஆமா அப்படியே மெஸ்காலுக்கு மேல நீ பாத்து நானு. இரு போது விடுப்பா பாவம். எங்க வாங்க வாப்பா விட்டு வாப்பா. இவனை அடிச்சு கிடக்கிறது நம்ம கல் எடுத்து கையில எடுத்து நம்ம பாறையில் அடிச்சுக்கிறது ஒண்ணுடா. மொத்தி வாங்க யாருன்னா வயசு போவா நீ எடுத்து வாங்கடா. ஏய்
ஒண்ணுத்து கொடுத்துட்டு 9 வாங்கி கடிக்கிறதுக்கு போடா உள்ள போடா. டேய் போ உள்ள போ கொஞ்சம் வாடா சீக்கிரம் டேய் சீக்கிரம் வாடா. ஐயோ அது வேற கோயிச்சுக்கிறாங்க என்னடா சார். சார் டோரா சார் காசு வாங்கிருங்களா சார்? போய் படுங்க சார். சுட தண்ணி வைக்க சொல்லிக்கிறேன் அந்த அக்கௌண்ட்டை. போங்க சார். நோ இது உனக்கு ஊடி விடுறோம் சார். போங்க சார் காலையில. டேய் உள்ள போடா போ உள்ள போ. தோட இந்த தலை இந்த பங்காட்டத போ. நீ பட்டப்படி முடிச்சுட்டு நீ தாய் ஏதாவது பேசிருக்கிறியா பழகிறியா நடந்திருக்கிறியா அப்படி என்று சோதனை செய்து பார்த்தா. ஆமா அப்படி என்றால் நான் தான் உங்களை தவறாக புரிந்து கொண்டேனா? ஆமாப்பா இல்லை மன்னித்து விடுங்க தாய். சரி ஏதோ நடந்து இதோட மறந்து விடலாம். ஆனந்தா இத பாருப்பா எனக்கு பயமா இருக்கு. ஒரே பஞ்சமா தெரியுமா என்ன காரணம்? உண்மையே உங்க அப்பா அதனால நீங்க நடத்த உண்மையை சத்தியம். நீங்க நடந்த உண்மையை நான் யாரிடத்தில் சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம்.
பெறா விட்டால் பிள்ளை அல்லவா, பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் பெருசு சொல்லுவாங்க. அட உன்னை வளர்த்த கையை குளத்துல கழுவோம். கல்யாணம் ஆசை வந்தா மாமா என்கிட்ட சொல்லக்கூடாது, என்கிட்ட சொல்லிருக்கா. எத்தனையோ நாட்டு இளவரசி எல்லாம் இருக்காங்க. ஏன்னா ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வச்சிருப்போம். அதுவும் போயும் தாயா நினைக்க வேண்டியவள தாரமா நினைக்கிறானே. இவன் கிட்ட இந்த நாட்டை கொடுத்தா நாட்டு பெண்கள் நிலைமை என்ன ஆகுது? ஒரே ஒரு வார்த்தை பாத்தீங்களாங்க, எப்படி செய்யல பாத்தியா, எப்படி செய்யல பாத்தியா, எப்படி செய்யல பாத்தியா. ஒரு 10 மாசம் சுமந்து பெண்கள் தாயா இருந்தா இருந்திருந்தா இப்ப செய்யல செய்யல பண்ணா யாரு நினைச்சாலே இத யாரு நட்டு செய்யல செய்யறாங்க. அட பாவி, நீ அட புள்ள, நீ அட மக, உன்ன மகன் என்று சொல்வதற்கு நாவு கூசுகிறேன். அட பாவி, 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய் அல்ல, பெற்றெடுத்த தாயை விட வளர்த்த தாய் பெருசு. ஒரே ஒரு திருமணம் இருக்கு, அப்பா ஒருத்தர் இருந்தா சொல்லி இருந்தா குலத்தை குறைச்சு வந்த கோடாரிக்கு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து முன்னாடி இப்ப அழகு பார்த்திருப்பேன். அதை விட்டு தாய்க்கு பாராமல் தாரமான நன்றி கட்டபடி புள்ளியாடிய புள்ளியாது சாவடி பேர் புள்ளலாம். 10 மாதம் சுமந்து ஈண்டெடுத்த என்னுடைய தாய் இருந்தால் கூட இப்படி எல்லாம் என்னை வளர்த்திருப்பார்களா தெரியாது, தெரியுதுல. ஆனால் என் தாயை விட என்னை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வெள்ளை கிண்ணத்திலே அமுதூட்டி எப்படி எல்லாம் வளர்த்தார்கள். அப்பேற்பட்ட தாயிடத்தில் நான் இப்படி தவறாக நடப்பேனா? நாங்க தான் கண்ணாலே பாத்துட்டுமே. தவறு கிடையாது அப்பா. அப்பா இன்னொன்று கூறுகிறேன், என்ன இவளை தாய் என்பது சொல்வதற்கு அவள் நல்லவளை கிடையாது. தெய்வம் இவளா தெய்வம், ஒரு நாசக்காரி, இவள் ஒரு மோசக்காரி, இவள் ஒரு சதிகாரி, சொல்ல போற பச்சையாய் ஒரு தேவடி. அமைச்சரே, இன்று முதல் இவன் எனக்கு பிள்ளை இல்ல, நான் அவனுக்கு தந்தையா இல்ல. அப்படி ஏது முடிவு. ஏன்னா நீங்க நம்ம புள்ளி அடிச்சு விட்டாங்க, நாட்டு மக்கள் தப்பிச்சா ஏற்க முடியாது. என்ன பண்ணலாம்? இவனை அடி அடித்து சித்திரவதை செய்ய வேண்டும். காக்க கழுகு வெட்டி காக்க கழுகு இறையாக்க வேண்டும். கண்டிப்பா அரவள்ளி ஓடிவா. இப்பதான் தெரியுதா மாமானு? அன்னைக்கு பேசும்போது தெரியலடா மாபெரும் சமையறிய என்ன பார்த்து சொன்னேன். நாய் மாமனோ நாய் மாமனோ செருப்புக்கு அது கூட எச்சையிலையும் அவன் கூட இருந்தவன் நாய் நக்கனையிலையா சொல்லு. டேய் 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 பண்ணலாமாடா இப்படியா? பண்ணலாமாடா? டேய் ஏன்டா எங்கடா வச்சுக்கிறீங்க? இனிமேல் கொஞ்ச நாட்டுல இடம் கிடையாது உனக்கு. நாட்டை விட்டு போடா. அவன் எதுவுமே செய்யல, அவனை ஏன் போய் நீ டென்ஷன் பண்ணிக்கிற? பாவம், 2ஆம் கட்டம் பாவம். அது நல்ல மனுஷன், சாப்பாடு நல்லா கொடுத்து இப்படி போய் வேணான்னு சொன்னேன். உனக்கு மட்டும் கடல்ல எங்க கிடைக்குது நேரத்துல? இன்னும் மணி 5 ஆக போகுது. கொஞ்சம் கம்முன்னு தெய்வமே, இன்னும் 1 மணி நேரம். ஓகேவா? நீ எவ்வளவு அமைதியாகிற நல்லா நடக்கும். ஓகே? ஏங்க, இவன் எந்த தவறுமே செய்யல. நான் பார்த்தேன், கேட்டேன். உள்ள போச்சு யார்? அது முன்னாடி தானே தங்கச்சியா? அதுதான் கட்டி பிடிச்ச முத்தம் கொடுன்னு கேட்டுங்க. அந்த பாவம் அப்படி செய்ய சொல்றதே நான் தான்டா. ஆடா கூட்டி கொடுத்த டாபரு குருகட அடிச்சான். கடவுள் சித்தம். 9 ஆண்டு நிறைவடைஞ்சு 10வது ஆண்டு வராரு. 1500 ரூபாய். நாடாயப்பா வெட்டி முறிகிற உக்காஞ்சிக்கிற ஆரம்பத்துல எடுத்து மென்ன வெட்டிடுற சேர் போட்டு உக்காஞ்சிக்கிற சைடு ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கிற உக்காஞ்சி கிக்கு புக்கு 1500 ரூபாய். வடிவேல் மாரி ஒரு இடத்துல உட்காந்து எடுத்து பாடுறான். நீ தெரியும், சோளகல் புகை வர மாதிரி வந்துங்குது. 1500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். சரி, எவ்வளவு வச்சுக்கிறேன்? என்ன சொல்ற? எவ்வளவு வச்சுக்கிறேன்? மனசுல ரொம்ப நாளா வச்சுக்கிறேன். நீ எவ்வளவு வச்சுக்கிறேன்? இனி கேட்டுட்டுமா? எவ்வளவு வச்சுக்கிறேன்? கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? அப்புறம் தவறா நினைச்சு கூடாது. சொல்லுங்க, அவரே கேட்கும் போது நல்லா சொல்லுங்க. உங்க சின்ன பாப்பால வச்சுக்கிறேன். ஏய், அவர் என்னடா பண்ணாரு? சின்ன பாப்பால வச்சுக்கிறாலும் உங்களுக்கு வயசுக்குதா? என்ன வயசு ஆகுது உனக்கு? அவரை நான் போய் அடிக்கிற, நீ கூட வச்சுக்க. தொழில வரல லாபம்னா பண்ணலாம். கடாசியில எடுத்து ஓரம். ஏன்டா நல்ல சோறு துணுங்குற வந்து கூட வந்துடுறான்றியா?
அப்ப கூட்டி குத்தாதுன்னு வந்த அந்த காரு அந்த காரா இந்த வேலை செஞ்சு எடுத்தா ஏய், கார் எடுத்துக்கிறேன், ரெண்டு கார் புக் பண்ணிக்கிறேன். அது யாருக்கு தெரியலடா? அது அது ஐயோ ரெண்டு கம்பெனி ரெண்டு காருக்கு கம்பெனி கூட இல்ல போகுது. இல்ல உண்மைதான். ஏன்டா ராவல் வந்து கரும்பு வச்சு கழுகுறேன். டாபர் போய் எம்மா விளக்கம் குத்துங்கிறான் இப்பதான் மச்சான். நான் நினைக்கிறேன் ஏன்? ஏன்டா வந்த கண்ணு மூசி கடறன்னு. நல்ல வழி நேர் வழி நல்லா இருக்கும்போது ஏன்டா இப்ப வந்து பொச்சி அப்படி கழுகுற பையா. தொழிலெல்லாம் குறை கிடையாது. கொஞ்சம் படிப்பு என்ன படிப்பு? தொழிலெல்லாம் குறை கிடையாது. ஆ. ஆ எங்கன்னா கம்பெனி வேலைக்கு போய் ஒரு மேனேஜரா இருக்கலாம் எல்லாரும். இல்ல வேணாம். இல்ல சூப்பர்வைசரா இருக்கலாம். இல்ல இதுதான் ஓட ஒட்டாதாரமா புடிச்சிட்டு வந்த பாரு. இன்னும் ஒரு ஏக்கரா வாங்கின அப்படி நடு நட்டு கலக்குறாங்க. அட கொண்டு விடுடா. டேய் டேய் விட்டு விட்டு நடடா. ஆண்டவா உன் கால புடிச்ச நோடவா. திரையாடி புரியாது அந்த தீபம் வராமல் விலகாதே. விதியும் அதிகும் வேறம்மா அதன் விளக்கம் நாடாட் பாரம்மா. மதியில் வந்தவள் நீயம்மா. மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி. பகலில் தோற்றும் நிலவி கண் பார்வைக்கு மறைந்த அழகி. இறை மூடிய சிலைடா மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி. புரியுதா? மாவு நான் கையை எடுப்பா போறாப்பா. போட்டு வந்தாங்க தெரியல. இதோ பால் போடா அடி வச்சா ஓடு. போடா. ஒன்னா அந்த குடும்பத்துல அப்பனை புள்ளி ரெண்டு பேரும் பிரிச்சாச்சு. இருக்கிறது அந்த கேட்ட பண்ண ஒரு ஆள் தான். அவனை தின்னு கட்டிட்டா விஜயபுரி சாம்ராஜ்யமே எனக்கு சொந்தம். தங்கச்சி ஒரு விடாம ரெண்டாம் தடவை நாங்க இருக்க போறாங்க. புள்ள இருந்தா என்ன செத்தாங்க சாப்பிட்டோம். எனக்கு தேவை நீ நல்லா இருக்க மச்சான். நீ சந்தோஷமா இரு. அதான் எனக்கு தேவை மச்சான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நான் கேட்கறது கொடுக்குறியா?
எது வேணும் கேட்டாலே வழியா வச்சுக்கிறேன். என் தங்கச்சியே உனக்கு கொடுத்துக்கிறேன். அதனால எனக்கு ஒரே ஒரு ஈர பிடிச்சி ஹீரோ ஹோண்டா பைக் கொண்டு போகணும். இதானே வாங்கி தரேன். உன்னால நான் இவ்வளவு வசதியா இருக்கேன். வாங்கி தரேன். நல்லா இருந்தா அது போதும் எனக்கு. லெக்கைய மடுவே நான் தங்கச்சி ஒரு நேரம் ஆயிடுச்சா நான் இங்க இருந்தா தப்பா போயிடும். நீ தங்கச்சி எப்படி பேசணும்? மலர்ந்த சட்ட ஒரு மலர் போல் இணைக்க வேண்டிய முகம் இன்று வாடி வதக்கி இருக்கிறது என்றால் எனக்கு மனவேதனை, மனக்கவலை. நான் இருக்கும்போது ஏன் ஒரு கவலை வந்தது? எப்படி தெரிகிறதா? எப்படி பெறாமல் பெற்றெடுத்த நீ செல்வத்தை அதில் எப்படிலாம் வளர்த்த மலரோடு போக வேண்டும் என்று பலமுறை எடுத்து உரைத்தாய். வார்த்தையை கேட்டாலான மகன் கேட்காம போன வாழ்க்கை பாயா போச்சு. ஒரே ஒரு மகன், ஒரு பத்த மகன், அவனை எப்படிலாம் வளர்த்த? பால் ஊட்டி சீராட்டி தங்க தொட்டிலே தாராட்டி வளர்த்தை எப்படி காத்து வருகிறதோ அதுபோல் வளர்த்த. உன்னை தாயினை நினைச்சானா? உன்னை தாரமா நினைத்தான். அடி அடி அடித்து நாட்டு விட்டு தோற்பிட்டேன். இதை நினைத்து என்னுடைய மனதில் பெருத்த கவலை. கவலையா? பெருத்த கவலை. இதை பாருங்கள் அத்தா, உன்னுடைய மனக்கவலை போக வேண்டும் என்றால் இந்த ஆரம்பத்தோட மருந்து இருக்கிறது. மருந்தா? மருந்து பயப்படாதீங்க. மருந்து எது தெரியுமா? முக்கடியா தயாரிக்கப்பட்ட மாப்பழ பழச்சாறு. அந்த பழச்சாறு அறிந்தினால் என்னுடைய மனக்கவலை தீர்ந்துவிடும். எங்கே பையா? சொல்ற நீ மாயிரம் பத்தி நடுறா. அதான் அதான் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணி வரா? நீ தானே எத்தனை சொன்ன? எத்தனைக்கு சிட்டிக்கு படிச்சோன்னா? சரியா? சிட்டிக்கு எதுல படிச்சோன்னா? எதுல படிச்சோன்னா? தானே படிச்சோன்னா? சரியா? இதுல போடுறான்னா வீடு கொடி மாதிரி பாவி. வாய் சும்மா கூட போற என்னாரமோ எங்க கண்ட நாடு வராங்க பணம் ஒரே துருளாட்டம். என்ன போட்டுக்குதா? ஆலுமட்டை, வேலுமட்டை, தண்ணிசாணி, கடுப்பா, சூரியா, ஆம்பளை, வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு 5 நாள் பொறுத்து எடுத்து காய்ச்சி அம்மா வடி கட்டி எடுத்தாந்து பழசாரு. வேற ஒன்றும் இல்லையா? அதுல என்ன போட்டுக்குதா? ஆப்பிள். ஏய் ஆப்பிள் ராஜு. ஆத்துக்கொடி. ஆத்தாக்கொடியா? சாத்துக்குடி. ஆரவண்டா. ஆரவண்டாவா ஈரோண்டாவா? ஆரஞ்சு. ஆரஞ்சு. ஆயப்பயம். ஆயப்பயமா? வாயில வசம்பு வச்சு தேங்க. வாழைப்பழம். சப்போட்டா. எங்க போய்யா? சப்போட்டா, பால் சப்போட்டா. பாடா பால் சப்போட்டாடா. எல்லாத்தையும் போட்டு ஏய் பிசைந்து
மூக்க பிடிக்கணும் குசு விட்டுரு. நீ குசு விட்டுறான் அப்படியே மோந்து பார்த்துன்னு இருப்பாங்க உட்காந்துக்கின்னு. வாமிட்டு வருது. இதான் தன்மனை தன்னை சுடும். 3 சீட்டிக்கு போறானா 30 சீட்டிக்கு போட்டன பேரு. இதுதான் சாப்பிட்றா இதுதான் லோல் பண்ணுங்கிற போ. சேகட தண்ணின்னு பார்க்க மாட்றான், பேக்கட தண்ணின்னு பார்க்க மாட்றான், பவுடர் தண்ணின்னு பார்க்க மாட்றான். குடலா கடலாடாது டேய். ஏய் பார்த்தா முட்டை மேல 2 தோசை வைடா. மோத்தா முட்டை மேல 2 தோசை வைக்கணுமா? தோசை மேல முட்டை வைக்கணுமா இல்ல முட்டை மேல தோசை வைக்கணுமா? ஏய் என்னடா பூமி போயிடு? பூமாதேவி கொஞ்சம் பிபி ஏறி போச்சு. எங்க போய்க்கிறாங்க பூமா தேவி? விட்டுட்டு குளிக்க போய்க்கிறான் பாத்ரூமுக்கு. பாத்ரூமுக்கா? அதான் பூமி போயிடு. கரண்ட் கம்மா ஆடுது. இதுக்கு என்ன வேணும் அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒண்ணு விட்ட சக்கால் சேரா வேணும். இதுக்கு அது ஒண்ணு விட்ட மாமியாரா வேணும். அது கீழே இருக்கிறதுக்கு அது டியூப் லைட் ஆகட்டும். என்னைக்கு போட்டியில ஊத்திட்டு போறானோ தெரியல. ஐயோ போட்டியில ஊத்திட்டு போறாமா. இந்த பக்கம் வரும்போது அடிக்காதுமா. ஏய் இந்த பழசாறு அருந்தின உடனே என் மனக்கவலையா பறந்தோடி போச்சு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறியா? என் மனைவி நாட்டு மக்கள் கேவலம் பேசுறாங்கன்னா என் மனைவி அழுகுறா. ஐயா கழுவுற அண்ணா கொலக்கடைக்கு போக சொல்ல எல்லா நாட்டு மக்களும் பின்னாடி போறாங்க. அத போறா பாரு. அவருக்கு 20 வயசு 60 வயசு கைவினை கட்டிங்கிறா. இவ இன்னும் ஆள போறா. அவன் பிள்ளைக்கு தான் கட்டிங்கிறா. இவனுக்கு 20 வயசு. நாளைக்கு அவன் புள்ள வந்துட்டானா இந்த நாட்டே அவனுக்கு தான் சொந்தமாகும். இவன் நடுத்தல நின்று தான் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு நாட்டு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஏய் அவரை யாரும் தொந்தரவு பண்ணாது. அவர் பாட்டில் அவர் வேலையை பார்ப்பாரு. போ 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 வாங்க பட்டுன்னு. நாட்டு மக்கள் பேசுவதான் யாருக்கு எனக்கு வயசு 60, என் மனைவிக்கு வயசு 20. ஒரு வேலை நான் திடீர்னு செத்துட்டேன். இந்த நாடு நகரம் அத்தனை என் பேர்ல இருக்குது. அடி தத்துணு அந்த தருதல ஒருவேளை நாட்டுக்கு வந்தா ஆனந்தம் வருவான். அவனுக்கு தான் சேரும். அவனுக்கு தான் சேரும். ஆமா. அப்ப என் மனைவி அனாதை தான் நின்றுவான். அனாதை தானே நின்றாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுதா? இந்த நாடு நகரம் உப்பு தட்டி கல் வரகோடு என் மேல இருந்தானா என் மணி மேல இருந்தானா அதானே இப்ப எழுதி வச்சுட்டு போறேன். இந்த ஊருக்கு பக்கால் கருவா நாட்டு மலை பண்ணி பேச பண்ணுவோம். இந்த கைடு பேட கட்டி நான் நாடு நகரம் உப்பு தட்டி வரகோடு அத்தனை எழுதி வாங்கி ஊருக்கு படிச்சுங்க. பாயும் பூண்ட அடி அறா தனிட்டு உன்னை கூட்டி கொடுத்தா அவரு குடுக்குறாரு வாழான்றிய எங்க கந்த நாதாரு.
அந்த ஆள் எழுதிக்கணுமா நம்ம வேணாம்னு சொன்னதா அந்த ஆள் வலுப்படுத்தி எழுதி வைப்பான் பாக்குறவனே சொல்லுவா அப்பவே அவன் வேணாம்னு சொன்னா அது கேட போட்டதான் எழுதி வச்சான் எப்படி அப்படின்னு வந்துடும் எது கூட அப்படி சொல்றியா ஐயா நீங்க என்ன சொல்லுங்க நாங்க செய்யறோம் கொண்டு வா பத்திரத்தை கொண்டு வா அண்ணா இந்தா எவ்வளவு வேணுமோ மொத்தம் இருக்குது எடுத்து எழுதி வடித்தான் ஒத்தியா மாரி ஒத்தா எல்லாம் கவனிக்க மாட்டேன் எங்க அப்போ ஏய் போய் எழுதுடா அவருக்கு தெரிஞ்சிட்டு போகுது மன்னர் அதுக்குள்ள எழுதுடா மொத்தத்தையும் ஒண்ணு விடாதுடா ஐயா பத்திரத்துல வாங்கிட்டேன் புளியாவர இல்ல தக்காளி சோறு புளியாவரியா பிள்ளையார் சுழி போய் கொஞ்சம் தேடி போகுது பாரு எல்லாருக்கும் போடு விஜயபுரி நாடு விக்கிற வண்டியில பக்கத்துல முன்னையும் பார்க்க ஹாஸ்பிட்டல் விஜயபுரி நாடு விஜயபுரி நாடு விஜயவர்மன் மன்னர் எழுதி கொடுப்பது என்னவென்றால் விஜயவர்ம மன்னர் எழுதி கொடுப்பது என்னவென்றால் இந்த நாடு நகரம் நவரு அது உண்டு போடும் நாடு நகரம் நாடு நகரம் உப்பு தட்டி கல்வரகோடு உப்பு ஜட்டி பனியனு பேண்ட் ட்ரௌசரு டிராயரு பாவாடை ஜாக்கெட்டு துணி வைக்கிறோம்னா நீ உப்பு சட்டி கல் வரகோடு அப்படி சொன்னியா கல் வரகோடு விட்டு போறேன் இது ஒண்ணு இல்ல சரி சாட்சி போடு என்னடா சாஞ்சி போற சாஞ்சி போடாத படுத்துன்னு போடு சாட்சி கையெழுத்து உன் பேர இப்படிக்கு ஊரான் என்ற சேகர் இப்படிக்கு இல்லை இந்த பத்திரத்துல என் பேரை போட்டு வச்சுக்கோ நீ பேரை போட்டா உன் தலை எடுத்து முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என் மனைவி யாரும் தலைவரோ பேசவே கூடாது ஆமா ஆமா போடுவா பத்திரமா வை வேற எங்க எடுத்து வைக்க போற வைக்க போர்ல வச்சுட்டு பத்திரத்தை தேண்டாது அம்மா போன இடத்துக்கு உன்னை கூப்பிட்டுங்க பாரு அம்மா வந்து உள்ள கொட்டவல்லவா முதல் உன்னை யாரும் தலைவரா பேசவே முடியாது அனைத்தும் உடல் எழுதி வச்சுட்டேன் பார்க்க வேண்டும் அன்போடு பேச வேண்டும் உங்களை கட்டி அடிக்க வேண்டும் ஒரு முத்தத்தை கொடுக்க வேண்டும் இந்த ஆட்சிக்கு ஆட்ட வேண்டும் இவ்வளவு தானே நான் யார் உனக்கு தொண்டு தாலி கட்டிய கணவன் நீ யார் எப்படி மனதில் உண்மைதான் உன்னோட மனசுல என்ன ஆசைதோ அத்தனை சொல்லு அப்படியா உங்களை பார்க்க முடியல எப்படி மனசை எப்படி மதனா
ஒன்று போக வேண்டும் திருமணம் செய்த. ஏய் 2 புள்ள பெத்த பிறகு கல்யாணம் உனக்கு கேடாடா உனக்கு இந்த காரியம் பட்ட. ஏய் கல்யாணம் உனக்கு கேடு உனக்கு கல்யாணம் உனக்கு கேடு. ஏய் மாமா தெரிஞ்ச மாதிரில போடு பண்ணிட்டான்.